அடுத்து நாங்கள் கடாசனம் செய்ய இருக்கின்றோம். அதற்கு வசதியாக எல்லோரும் யோகா பாய்களின் நடுப்பகுதியிலே நின்று கொள்ளுங்கள். 2 கால் பாதங்களுக்கு இடையேயும் சற்று இடைவெளி இருக்கட்டும். 2 கால் பாதங்களுக்கு இடையேயும் சற்று இடைவெளி இருக்கட்டும். இப்பொழுது நாங்கள் கடாசனம் செய்வோம். உள்மூச்சுடன் கைகளை உயர்த்தியவாறு வந்து கைகளை திருப்பி கோர்த்து வெளிமூச்சுடன் கைகளை முன்பக்கமாக தள்ளி உள்மூச்சுடன் கைகளை மேலே கொண்டு சென்று குதிக்கால்களையும் மேலே உயர்த்தி வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசம் இவ்வாறு சில மணித்துளிகள் நின்று கொள்ள முடியும். வெளியேற்றியவாறு குதிக்கால்களை பதித்து மிகுதி மூச்சையும் வெளியேற்றியவாறு கைகளை பக்கவாட்டிலே கொண்டு வருவது. இப்பொழுது நாங்கள் திரிகோணாசனம் முயற்சிக்கலாம். விரிப்பினுடைய இடது பாகத்திலே நின்று வலது காலை அகற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய 2 கால்களும் யோகா கால்களுக்கு வெளியே யோகா கால்களை அணிவித்தவாறு. இப்பொழுது நாங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். உள்மூச்சுடன் கைகளை உயர்த்தியவாறு வந்து கைகளை தோள் பட்டத்தில் கொண்டு வந்து வலது கால் பாதத்தை திருப்பி வலது கால் திருப்பியது வலது கால் பாதம் தானோ என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வெளிமூச்சுடன் வலது பக்கமாக வளைந்தல். இடது கை விரல்களின் மீது பார்வை இருத்தல் வேண்டும். உள்ளங்கையை முன்பக்கமாக திருப்பி வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். 2 கைகளும் ஒரே நேர்கோட்டிலே இருக்க வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். உள்மூச்சுடன் மெதுவாக எழுந்து வலது கால் பாதத்தை நேராக்கி இடது கால் பாதத்தை திருப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இப்பொழுது வெளிமூச்சுடன் இடது பக்கமாக வளைத்து வலது கை விரல்களின் மீது பார்வையிட்டல் வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை